வைகை அணையிலிருந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள முதல் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்கு வினாடிக்கு 500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவக்குமார். சிவக்குமார், தற்போது இந்த தண்ணீர் திறப்பின் காரணமாக எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும்? விவசாயிகள் என்ன சொல்றாங்க இது குறித்து? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து தற்போது வைகை பூர்வீக பாசன பகுதி ஒன்றிற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது வினாடிக்கு 500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் தொடர்ச்சியாக 10 நாட்கள் திறக்கப்பட உள்ளது. தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் தேனி மாவட்டத்திலிருந்து மதுரை மாவட்டத்திற்கு ஆற்றின் வழியாகவே செல்வதால் தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் உள்ள ஆற்றுக்கரையோரம் உள்ள பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் யாரும் வைகை ஆற்றை கடக்க வேண்டாம் என்றும், குளிக்க செல்ல வேண்டாம் என்றும், துவைக்க செல்ல வேண்டாம் என்றும், கால்நடைகளை அழைத்து செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொடர்ந்து 10 நாட்கள் திறக்கப்படும். ஏற்கனவே கடந்த 10ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட பாசனத்திற்காக தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் 27,529 ஏக்கர் பாசன நிலங்கள் கடைமடை பகுதி வரை சென்று பாசன வசதி பெற்றது. இதனால் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் ஏற்கனவே மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் தற்போது மதுரை பூர்வீக பகுதி ஒன்றிற்கு பாசன பகுதிக்கான தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் மொத்தம் 418 மில்லியன் கன அடி வரை திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீரின் மூலம் 40,743 ஏக்கர் பாசன நிலங்கள் பாசன வசதி பெறும். 71 அடி உயரம் உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது 57.97 அடியாக உள்ளது. வைகை அணையிலிருந்து பாசனத்திற்கு 500 கனஅடியும் குடிநீருக்காக 69 கனஅடியும் சேர்த்து மொத்தமாக 569 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது அணைக்கு நீர்வரத்து 1171 மில்லியன் கனஅடியாக உள்ளது. நீர் இருப்பு 3223 மில்லியன் கனஅடியாக உள்ளது. வரும் டிசம்பர் 1ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்தினுடைய 2ஆம் பூர்வீக பகுதி பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. மொத்தத்தில் வைகை அணையிலிருந்து தொடர்ந்து பாசனத்திற்கு படிப்படியாக தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 தென் மாவட்டங்களைச் சேர்ந்த வைகை பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நன்றி சிவக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.